ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் இருக்கோம். டியூக் 125 அண்ட் அட்வென்ச்சர் 250 லான்ச்சுக்கு வந்திருக்கோம். சொல்லிட்டு கேடிஎம் ஸோ மெனி இயர்ஸ் வந்து ரிசர்ச்சுக்கு அப்புறமா கொண்டு வந்த ஒரு பைக் தான். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் இருக்கோம். டியூக் 125 அண்ட் அட்வென்ச்சர் 250 லான்ச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து பைக்கோ பட்டின்னு சொல்லிவிட்டு, நான் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அவர் சேனல். அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் இப்போ தான் ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல் நம்மள மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து அதான் ஷோரூமில் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆக்சுவலி டியூக் 125 நினைக்கிறேன். அது அட்வென்ச்சர் 250 நினைக்கிறேன். லான்ச்சுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. க்ரௌட் கேதரிங் பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். சவுண்டே இல்ல சாப்பிடல ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. நம்ம கேடிஎம் திருச்சி புது ஷோரூமுக்கு எல்லாரையும் மனமார்ந்த வரவேற்கிறோம். ஸோ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் எல்லாரும் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவாக லான்ச் ஆக போகிற நம்மளோட அட்வென்ச்சர் 390 குட்டி தம்பி அட்வென்ச்சர் 250க்காகவும், ஸோ நம்மளோட நியூ பார்ன் பேபி அதாவது டியூக் 125 2.0 அவங்களும் திரும்ப ரீலான்ச் ஆகுறாங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ வெல்கம் ஸ்பீச் எங்கள் RK மோட்டர்ஸோட மிஸ்டர் GM Praveen, he will take care about it. Thank you. Hi to all. இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ ஃபியூ பீப்புள்ஸ் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கூட நாங்கள் ஒரு லான்ச்சு கூப்பிட்றப்ப எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் தான் திருச்சி கேடிஎம்னா எங்கேயோ இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய ஷோரூம்ஸ் இவ்வளோ கோல்ஸ் கூப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க கூப்பிட்றது எங்களோட பெரிய ஒரு அப்கிரேட் வெர்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே இருக்க எத்தனை பேருக்கு பற்றி கேடிஎம் பற்றி ஃபுல்லாக தெரியும்? அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கமல் ப்ரோ, ஏதாச்சும் எனிதிங் அபவுட் கேடிஎம்? ஓகே 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 1934 அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க ஒரு பிக்கஸ்ட் இது கேடிஎம் தான். ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிருக்க எந்த ஒரு பைக்கர்ஸ் டீமும் கிடையாது. ஒரு சாம்பியன்ஷிப்னா என்னன்னு தெரியுங்களா? ஸோ சாம்பியன்ஷிப், ஸோ அதை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ்? ஆக்சுவலாக வந்து ஒரு ரேஸில் வின் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு வின்னிங். அந்த ஒரு சீசனே வந்து வின் பண்றதா சாம்பியன்ஷிப். அப்படி ஒரு சாம்பியன்ஷிப் 2 சாம்பியன்ஷிப்ல 300 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க கேடிஎம். ஸோ ஒரு அட்வென்ச்சர் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியோ, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த ப்ரௌட் இதுன்னா டக்கார் ராலி. அந்த டக்கார் ராலி வந்து வேர்ல்ட் டஃபஸ்ட் ராலி. ஏன் அது டஃபஸ்ட் ராலின்னா கிட்டத்தட்ட 13 days 8,000 kilometers வந்து கவர் பண்ணும் 3 countries. ஆக்சுவலி வந்து இந்த வேர்ல்ட்லேயே டஃபஸ்ட் ராலி அதுதான். ஸோ அந்த ரைடர்ஸ் வந்து ஸ்பீடு, அட்வென்ச்சர்,
ஈவன் வந்து நேவிகேஷன்ஸ் அந்த ஸ்டேபிளா அந்த இதெல்லாம் பைக்ல டிரைவ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு டைக்கான ஒரு இதுதான் அந்த ரைட். ஸோ என்ன வேணா அந்த இதில் நடக்கும். ஸோ ஈவன் எனிதிங் ஹேப்பன். அப்படிப்பட்ட ஒரு ரேலி தான் KTM பாஸ்ட் 20 இயர்ஸா கன்யூஸா அதை வின் பண்ணிட்டு இருக்காங்க. 2000 இருந்து இப்போ வரைக்கும் எப்பப்ப அந்த ரேஸ் நடக்குதோ அந்தந்த டயத்துல KTM தான் த வின்னர்ஸ். அந்த மாதிரி ஒரு உள்ள யூஸ் பண்ண ஒரு பைக் தான் Enduro 450. அந்த பைக்கை ஒரு இன்ஸ்பைரஸா வச்சு அது ரோடுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு KTM so many years வந்து ரிசர்ச்சுக்கு அப்புறமா கொண்டு வந்த ஒரு பைக் தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் Adventure 390. ஸோ மோஸ்ட் சக்ஸஸ் மாடலா இப்போ வந்து இருக்குது. இங்க இருக்கிறத ஃபியூ பீப்புள்ஸ் வந்து அது ஓனர்ஸாகவும் இருக்கீங்க. ஸோ அதோட இன்ஸ்பயரா அடுத்த ஒரு அப்கிரேட் வெர்ஷனா இப்போ இங்க வந்திருக்குதா டெட் 250. அண்ட் இங்க இருக்க நிறைய பீப்புள்ஸ் தெரியும் அண்ட் 125. எங்களுக்கு வந்து ஒரு பிகினர்ஸ்க்காக நாங்கள் வச்சிருந்த ஒரு பைக் தான் 125. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு லோ எஸ்சிசி இதை வந்து எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் இது பண்ண முடியும். ஆக்சுவலி தட்ஸ் ஒரு பிகினருக்குன்றப்போ ஒரு பைக்ஸை பற்றி ஃபுல் டீல்ஸ் ஒரு அப்கிரேடட் ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக அதில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இது பண்ண ஒரு KTM ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்கன்னா அந்த ப்ராடக்டில் எல்லாமே இருக்கும். ஸோ எவ்ரிதிங் ஒரு சேஃப்டி பர்பஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே அந்த இதில் கொடுப்பாங்க. ஏன்னா KTM 2013 இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமொபைல் ஃபீல்டே வந்து அது சேஞ்ச் பண்ணுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஒரு ரைடிங்க்கு தான், அதாவது ஒரு டிராவல்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த கண்ட்ரியை வந்து ரைடிங் ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ஒரு ரைடிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து KTMs வந்து கொண்டு வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு இதே வந்து நெட்வொர்க்கே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் KTMs நிறைய பேர் வந்து எங்களோட ரைட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணனால ஸோ அதனால தான் சொன்னேன் உங்க எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஈவன் மூவி ஸோ இஸ் முதல்ல எங்கிட்ட இந்த கஸ்டமர் இப்போ H2 வச்சிருக்காரு. நிறைய பீப்புளுக்கு வந்து இங்கே ஸோ அவர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது முன்னாடி வந்து ஸ்டார்டிங் வித் KTM அந்த நிஞ்சா 300. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிகினிங் இதுக்காக தான் KTMs வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஃபர்தரா இந்த ஸ்பெக்ஸ் டீல்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது மிஸ்டர் ராஜ்குமார். ஸோ மேனேஜர் உங்களுக்கு அவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் Adventure 250 எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்லை Duke 125 பண்ணலாமா? ஓகே, ஸோ Adventure 250 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் Adventure 390 இருக்கிற ஒரு 30 to 40% எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியே வந்திருக்காங்க Adventure 2. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ கொஞ்சம் பிட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. சரியா? ஸோ இருக்கிறதுலே ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் திங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஹெட்லைட். ஸோ இருக்கிறதுல வைட் ஆங்கிள் ஹெட்லைட். ஸோ அது மாதிரி வந்திருக்கு வித் ஹாலஜன் லேம்ப். சரிங்களா? ஸோ அந்த செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்மளோட KTM ஓட ஸ்பெஷலைஸ்ட் சஸ்பென்ஷன் தான். ஓகே, ஸோ அந்த சஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா WP அபெக்ஸ் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா ஒரு 2 வீலர் செக்மெண்ட்டுக்கும் ஒரு கார் செக்மெண்ட்டுக்கும் மிட்டான ஒரு சஸ்பென்ஷன் தான் அது. சரிங்களா? ஸோ அது அண்ட் இந்த மிட்டான சஸ்பென்ஷன் தான் இது. சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். சரிங்களா? இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை விட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு பள்ளத்துலையும் சரி எந்த ஒரு ரஃப்பான ரோட்ல கிரியேட் பண்ணாலும் சரி அதோட இம்பாக்ட் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு யூஸ் பண்றது டெலஸ்கோப்லயும் ரிவர்ஸ்ல, அதாவது டவுன் அண்ட் அப் அந்த மாதிரி இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் தேர்ட் திங் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேங்க்ல இந்த இது பார்த்தீங்கன்னா ரோட்டோ மோல்டிங் சொல்லிட்டு, அதாவது சிங்கிள் பாட், அதாவது சிங்கிள் மாலிகுல் யூஸ் பண்ணி என்டையர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த Adventure 390. அதாவது ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தாலுமே கூட அது இன்டெப்தா தெரியாத அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆஃப் ரோட் யூஸ் பண்ணுவோம், மடி ரோட்ல யூஸ் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி வித்தவுட் ஸ்கிராட்ச்லையும் பிளஸ் ஸ்கிராட்ச் ஃப்ரீ டேங்க் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட பேர் ரோட்டோ மோல்டிங்ன்ற மெட்டீரியல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அண்ட் நம்ம 390 இருக்க மாதிரி 250 இருக்க மாதிரி டியூயல் சேனல் ஏபிஎஸும் இருக்கு அண்ட் ஸ்லிப்பர் கிளட்சும் அப்ளிகபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ அண்ட் ஸ்பெஷலாகவே ஆஃப் ரோட் ஏபிஎஸ் இன்பில்டாகவே இதில் இருக்கு. சரிங்களா? ஸோ எய்தர் யூ வாண்ட் டு யூஸ் அன் ஏபிஎஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் த ஏபிஎஸ் ஆல்சோ. சரிங்களா? ஸோ இதோட ஃப்ரேமோட பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரேமோட பற்றி யாருக்கும் தெரியுமா? KTM ஓட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் anyone?
ஓகே ஸோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு மொத்தம் இருக்கிறதே ஒரு சேசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் அட்டாச் பண்ணி வந்திருக்கும் இதில் சரிங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சரிங்களா. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஸ்பேஸில் வந்திருக்கும் சரிங்களா. இது எப்படின்னா ஒரு பறவை ஒரு ஏரோப்ளேன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஷேப்பில் வந்திருக்கும். ஸோ ஈஸிலி இட் கேன் ரீச் அ டாப் ஸ்பீட். ஸோ அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டென்சிட்டி கூட வெயிட் வெரி லெஸ் சரிங்களா. ஸோ டியூரபிலிட்டியும் ரொம்ப லாங் லாஸ்டாகவும் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம். ஸோ இது நாங்கள் எப்படி கால் பண்ணுவோம்னா லைட் வெயிட் ஹைட் டியூ ரேஷியோஷன். ஸோ அது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அந்த ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா கர்வ்டு ரேடியேட்டர். அது எதுக்காக அந்த கர்வ்டு ரேடியேட்டர் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ரேடியேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வித் தட் இதுல வந்து 2 ஃபேன் வந்திருக்கு. நம்ம அட்வென்ச்சர் 390ல வந்திருக்கு அதே மாதிரி 2 ஃபேன்ஸும் இதுல வந்திருக்கு சரிங்களா. அண்ட் அதர் தட் ஸோ ஆல்ரெடி நம்ம பிரவீன் சார் சொல்லியிருந்த மாதிரி இது நம்ம 20th இயராகவும் நம்ம டக்கார் ரேஸ்ல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ பிரேக்கிங்கும் கேலிபர் பிரேக்கிங் யூஸ் பண்றாங்க. ஸோ டயர்ஸும் வந்து ஆஃப் ரோட் டயர்ஸ் தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் பிரவீன் வில் டேக் கேர் அபவுட் த கஸ்டமர் டெலிவரி. Mr. Sam, so come here. Sir, Vijay Kumar sir, our ASM, so Bajaj ASM, so please, so come sir. Bro, papers sir. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? ஷாம்வேல். ஓகே இவர் பேர் தான் வந்து ஷாம்வேல். திருச்சியில் வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் டெலிவரி எடுக்க போகிறாரு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு பிளாக்கு இது 3 கலந்து வர மாதிரி கலரு.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆச்சு. இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான்.